எல்லோருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பராக இருக்கேன். வெல்கம் டு செல்லம் சாய்ஸ். வீக்கெண்டில் சூப்பராக செய்யறதுக்கு ஒரு மீன் மெனு தான் இன்றைக்கி நான் சொல்ல போகிறேன். மீன் குழம்பு, அப்புறம் தோசைக்கல்லில் செய்த மீன் ஃப்ரை இன்றைக்கி பார்க்கலாம் நம்ம. ஸோ ஃபஸ்ட்டு நம்ம சமைக்கிறதுக்கு ரைஸ் நான் வச்சுட்டேன். சட்டியை அடுப்பில் வச்சு சூடாக்கிட்டுருக்கேன். புளி ஊற வச்சாச்சு. அதுக்கப்புறம் அரிசி களைஞ்சி எடுத்து வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது மீன் கழுவி ரெடி பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். மீன் ஃப்ரை பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி மீனோட உடம்புல கோடு கூட வெட்டின மாதிரி வாங்கியிருக்கேன் நான் மீன். ஸோ இப்போ இதுலேயே குழம்புக்கும் நம்ம மீன் எடுக்கணும். ஆனால் நாங்கள் தனியாக கட் பண்ணி வாங்கிட்டு வரல. அது எப்படி கட் பண்ணுறது நான் காட்டுறேன். ஸோ மீன் குழம்புல நமக்கு அப்படியே மீன் ரெண்டாக இருக்கிற அளவுக்கு இருந்தாலே அது வெந்துடும். ஒரு 5 minutes எக்ஸ்ட்ரா கொதிக்க வச்சாலே போதும். ஸோ அதனால் நம்ம வீட்டில் இருக்கிற வெஜிடபிள் கட் பண்ணுற கத்தியிலே கூட நம்ம கட் பண்ணி மீனை ரெண்டாக ஆக்கிக்கலாம். நான் மீனை ஆல்ரெடி நல்லா வாஷ் பண்ணிட்டேன். ஸோ கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு. அடுத்தது நம்ம ஃப்ரை பண்ணுறதுக்கு மீன் வறுக்கிறதுக்கு மசாலாலாம் போட்டு பெரட்டி வச்சுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டாச்சு, மிளகாத்தூள் போட்டாச்சு. அதுக்கப்புறம் கொஞ்சமாக கரம் மசாலா பிடிக்கும் அப்படின்னா கரம் மசாலா போட்டுக்கோங்க. நான் எந்த சிக்கன் மசாலாலாம் எதுவும் சேர்க்க மாட்டேன். கொஞ்சமாக கரம் மசாலா போட்டு அதுக்கப்புறம் தனியாத்தூள் போட்டுருவேன். ஸோ இதை நல்லா பெரட்டுங்க. பெரட்டி வச்சுட்டு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கணும் மீனுக்கு தேவையான அளவுக்கு. அதுக்கப்புறம் இதெல்லாம் நல்லா பரட்டி வைங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் இதில் ஆட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா மீன் கூட நல்லா மசாலா ஒட்டிக்கும். அப்போ நமக்கு அரை மணி நேரம் டைம்லேயே மசாலா நல்லா மேலே ஒரு போட்டி வந்துடும். ஸோ இதுதான் சீக்ரெட் நமக்கு ஃபிஷ் ஃப்ரைக்கு. அடுத்தது நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, மண் சட்டியை நம்ம 10 நிமிஷம் அடுப்பில் வச்சுட்டோம். கடலெண்ணெய், நல்லெண்ணெய் ரெண்டையும் நான் ஈக்குவல் அமௌண்ட்டில் சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் தேவையானது கடுகு, கருவேப்பிலை சேர்த்துக்கணும். சின்ன வெங்காயம் நிறைய சேர்க்கணும். அப்போ தான் மீன் குழம்பு ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் வெட்டி சேர்த்தாலும் சரி, இல்லை முழுசாக சேர்த்தாலும் சரி, ஆனால் சின்ன வெங்காயம் நிறைய சேர்த்துக்கோங்க. நம்ம ரெகுலராக சாம்பாருக்கு செய்வோம் இல்லையா, அதை விட 2 மடங்கு சேர்க்கணும் மீன் குழம்புக்கு. 4 பேர் சாப்பிட்ற அளவுக்கு நான் இப்போ சொல்லிகிட்ருக்கேன். ஸோ சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கோங்க. சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா அந்த எண்ணெயில் அது வதங்கணும். அப்புறம் ஒரு 5-6 அளவுக்கு பூண்டு, அதுவும் சேர்த்து நல்லா வதக்குவோம். அடுத்தது நான் இப்போ அரைப்புக்கு தேவையானது ரெடி பண்ணிட்டு இருக்கேன். மிக்ஸி ஜாரில் ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அப்புறம் ஒரு 3 சின்ன வெங்காயம், ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, அதுக்கப்புறம் குழம்பு எவ்வளோக்கு தேவையோ அவ்வளோ அளவுக்கு தேங்காய், இதெல்லாம் நம்ம சேர்த்து அரைச்சிக்குவோம். அதுக்கப்புறம் நான் இப்போ தக்காளி வெட்டிகிட்டு இருக்கேன் குழம்புக்கு போடுறதுக்கு. நம்ம இந்த வெங்காயம்லாம் நல்லா எண்ணெயில் வதங்கி வெந்ததுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ரெடியாகி வரும்போது நம்ம மசாலா எல்லாமே அரைச்சி ரெடியாக வச்சுக்கலாம். இப்போ ரைஸ் வெந்துருச்சு. நான் ரைஸை வடிக்க போகிறேன். ஸோ சைட்லேயே பார்த்திங்கன்னா மீன் குழம்பு அது பாட்டில் ரெடி ஆகிக்கிட்டே இருக்குது. ரைஸை வடிச்சிட்டு இப்போ நான் குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், வேறு எதுவுமே தேவையில்லை. இது 3மே போதும் மீன் குழம்புக்கு. நான் மீன் குழம்பு மசாலா அப்படின்லாம் எதுவுமே குழம்புக்கு சேர்க்கறது இல்லை. அதுக்கப்புறம் இதை நல்லா இது பண்ணதுக்கப்புறம் புளி தண்ணி இப்போ நான் ஊற்றிட்டேன். அதுக்கப்புறம் 2 பச்சை மிளகாய் போட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லையா தேங்காய், இதெல்லாம் நம்ம ஊற்றிடலாம். நிறைய பேர் தேங்காய் மட்டும் தனியாக அரைச்சி சேர்க்குறவங்க கடைசியாக கொஞ்சம் சேர்ப்பாங்க குழம்பு கொதிச்சதுக்கப்புறம். ஆனால் நான் தேங்காயில் இஞ்சி, சின்ன வெங்காயம்லாம் சேர்த்துருக்கறதுனால நான் முன்னாடியே ஊற்றிடுவேன். புளி தண்ணியோட இந்த அரைச்சி வச்சதையும் சேர்த்து கொதிக்கணும். இப்போ போட்டது பார்த்திங்கன்னா இஞ்சியும் மிளகையும் தனியாக இடித்து 1-2 நான் போடுவேன். அது ரொம்ப நல்ல வாசம் கொடுக்கும் குழம்புக்கு. அப்புறம் இப்போ குழம்பு நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சதுக்கப்புறம் மீனை சேர்த்துடலாம். நம்ம மீன் வேறு கொஞ்சம் பெரிய பீஸாக இருக்கா, அப்போ கண்டிப்பாக 5 நிமிஷம் வெந்தால் மீன் வெந்துடும். ஆனால் நம்ம பெரிய மீன் போட்டுக்கிறனால 10 நிமிஷம் கொதிக்க விடணும். ஸோ சைடில் தோசைக்கல் வச்சுட்டேன். எண்ணெய் நிறைய சேர்த்தாச்சு. ஒரு 3-4 ஸ்பூன் எண்ணெய் தேவைப்படும். இல்லைன்னா மீன் கல்லில் ஒட்டிடும். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி மீனை போட்டுட்டு 2 பக்கமும் எண்ணெயில் பெரட்டி எடுத்துக்கோங்க. அப்போ ஸ்கின் பிரியாமல் இருக்கும். அடுத்தது மீனை எண்ணெய் ஊற்றி ஸ்லோவாக வதக்கிட்டே இருங்க. மூடி வச்சிங்க அப்படின்னா, ரொம்ப நேரம் மூடி வச்சிங்கன்னா தோல் பிரிஞ்சிடும். கொஞ்சம் நேரம் மூடி திறந்து நீங்கள் வேக வைக்கணும். எண்ணெயும் கரெக்டான அளவுக்கு இருக்கணும். இப்போ
குழம்பு ரெடி ஆயிடுச்சு, மீனும் வறுத்தாச்சு, ரெண்டும் ஒரே டைமில் முடிஞ்சிச்சு பார்த்தீங்களா. ஸோ சுவையான சிம்பிளான மீன் குழம்பு தோசைக்கல்ல செஞ்ச ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கும் வரை டாடா பாய்.